பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்பவும் கேட்குற கேள்வி தான் அப்படின்னா. ஓகே, நம்ம செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். பிதாவே, இந்த நாளிலும் எங்களுக்கு தேவையான வார்த்தையை தந்தரலும், வசனங்களை தந்தரலும், எங்கள் குழப்பங்களிலிருந்து, எங்களுக்கு சந்தேகங்களிலிருந்தும் எங்களுக்கு அதிலிருந்து விளக்கங்களை எங்களுக்கு தந்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். கன்ஃபார்மாக எல்லோரும் சொல்கிறோம், நம்ம அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். சரி, யோவான் 1:12 எடுத்துங்க. யாரோ ஒருத்தர் சத்தமாக படிங்க. ஆமென். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, அதாவது ஓகே, ஜீசஸ் எனக்காக தான் இந்த உலகத்துக்கு என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் தன் ஜீவனை எனக்காக தந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு நம்ம விசுவாசித்தாலே என்ன ஆயிடுறோமாமா? அவருடைய பிள்ளைகளாகும். ரொம்ப இது பண்ண அது பண்ண ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஓகே, ஜீசஸ் தான் என்னோடய சேவியர், அவர் தான் என்னோட ரட்சகர் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டாவே போதும், அவருடைய பிள்ளைகள் ஆயிடுறோம். ஆனால் நம்ம அவருடைய பிள்ளைகளாக முழுமையாக நடந்துக்கிறோமா? இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. இல்லை 6 மட்டும் படிங்க. ஆமாம். இப்போ என்னென்னா, நம்ம ஆண்டவர் நமக்கு அப்பா பிதாவே, அதாவது ஃபாதர் தகப்பனே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நமக்கு அவர் மகன் அவருடைய ஆவியை நமக்கு அனுப்பிச்சிருக்கார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்போ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டோமோ உடனே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரார். இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது என்னென்னா, பரிசுத்த ஆவியை நம்ம தனியாக பெற்றுக்கொள்ளணுமா, எப்படி இது பண்ணணும், ஜெபம் பண்ணி அது பண்ணி இல்லை. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கனாவே உங்களுக்கு பரிசுத்த ஆவி உள்ளே உங்களுக்கு வந்துடுறாரு. அதை நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணி அதை எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பரிசுத்த ஆவியை பயன்படுத்தி நீங்கள் பண்ணுறீங்கிறது அது உங்களோட டைம். நீங்கள் மேபி உடனே நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நாள் ஆகலாம், இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ உடனே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துடுறார். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக ஒரு கதை சொல்கிறேன். இப்போ ஒரு லக்ஸுரியான ஒரு வீடு, லக்ஸுரினா இப்போ நீங்கள் யூடியூப்லாம் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு மாதிரி சும்மா கூகுளில் அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அந்த லக்ஸுரி வில்லா, லக்ஸுரி பென்ட் ஹவுஸ் நல்லா சொல்லுவாங்க. பயங்கர பெரிய வீடாக இருக்கும், நிறைய ரூம்ஸ் இருக்கும், பயங்கர ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும். அதில் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், அதில் ஒரு தகப்பன் தாய் ஒரு பையன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னொரு பையன் வீட்டு பக்கத்தில் போய் அவங்கள்ட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது பசியாக இருக்குது, எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, எனக்கு ஏதாச்சும் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவனுக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 1-2 தடவை இதே மாதிரி பண்ணுறான். அப்போ ஒரு டைம் அவர் அந்த வீட்டில் உள்ள எஜமானன் அவர் என்ன பண்ணுறாரு, நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு, இது இனிமேல் உனக்கு யாரும் இல்லை, இனிமேல் இதை உன் வீடாக நீ பார்த்துக்கோ, நான் உன் அப்பாவாக இருக்கேன், உங்கள் அம்மாவாக இருக்காங்க, இது சகோதரர் மாதிரி, இந்த வீடு உன்னோட வீடு, நீ உன்னோட வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இங்கே இருந்துக்கலாம், எல்லாத்தையும் நீ எடுத்துக்கலாம், இந்த இதுக்கு உனக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த பையன், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனோட இன்னொரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து ஏதோ கேக் ஏதோ எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டு அவன் இவனையும் பார்த்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த பையன் அவங்க அந்த வீட்டு எஜமானன் இனிமேல் இது உங்கள் வீடு மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்கிறார். ஆனால் இந்த பையன் போய் உடனே அந்த கேக்கை எடுத்து இந்த ஃப்ரிட்ஜில் திறந்து கேக் எடுத்து சாப்பிடுவானா, இல்லை கொஞ்சம் தயங்குவானா, இல்லை எதுக்கும் அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு தயங்குவானா? இல்லை நம்ம அந்த நிலைமையில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க.
இப்போ நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய வீட்டில் வந்து இது உங்கள் வீடு மாதிரி பார்த்துக்கப்பா, என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன எல்லா அதிகாரம் உனக்கு தரேன், அந்த அந்த என்ன அந்த வீட்டோட தலைவனாக உனக்கு எல்லா அதிகாரத்தையும் தரேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்குவோமா, இல்லை கொஞ்சம் தயங்குவோமா? தயங்குவோம். ஏன்னா நம்ம அப்படி பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் அவர் வந்து எல்லாத்தையும் உனக்கு இதான் நீ எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பழக்க வழக்கம் இது சூழ்நிலைகள் உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனால இல்லை எடுத்தால் ஏதோ சொல்லிடுவாங்களோ, ஏன்னா நமக்கு அந்த பழக்கம் இல்லை. டக்குன்னு ஒருத்தர் சொன்னோன்னே அதை ஏற்றுக்க முடியல. நம்ம கொஞ்ச நாள் பழகணும், அவங்கள்ட்ட எப்படி பேசி பழகி, ஓகே நிஜமாக தான் இவர் சொல்லியிருக்காராட்ருக்கு, நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாராட்ருக்கு அப்படின்னு அந்த இது ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜவே திறந்து எல்லாம் எடுப்போம். அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்? நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருந்தாலுமே இல்லை நீங்கள் பார்த்து எனக்கு வேணும் நீங்களாக கொடுங்க. நிறைய நேரங்களில் இதே தான் நம்ம ஜெபத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நம்மளை பிள்ளைகளாக எடுத்து ஒரு பிள்ளைக்கு தகப்பன் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு இது எல்லாமே நீ எடுத்துக்கப்பா அப்படின்னாலும் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், எனக்கு இதை கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்றீங்களா, எனக்கு இந்த கடன் அடைக்க வேண்டியதாக இருக்குது, இல்லை எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை. அவர் வந்து நீ எடுத்துக்கோங்கிறார். விடுதலை வேணுமா விடுதலை எடுத்துக்கோ, சுகம் வேணுமா சுகத்தை நீ எடுத்துக்கோ, உனக்கு நான் எல்லாம் ஃப்ரீயாக தரேன், அத்தாரிட்டி உனக்கு தந்திருக்கேன், அதிகாரத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லை எனக்கு எப்படியோச்சு இந்த கடன்லேருந்து விடுதலை தாங்க, எப்படியோச்சு இந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க நம்ம போய் கேட்டுட்ருக்கோம். நீ கேட்க வேண்டாப்பா, உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். நீ எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கிட்டோமோ அவர் நம்ம பிள்ளையாக எடுத்து நம்ம அதுக்கான எல்லா அதிகாரத்தையும் நம்ம கொடுத்துருக்காரு. நீ என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அது நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வரல. அதனால் நம்ம பழக்க வழக்கம்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் எப்படின்னா அது எப்படி கேட்டால் ஏதோ சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம ஆண்டவர்கிட்டையும் நடந்துக்கிறோம். எப்படி போய் திடீர்னு நான் அதிகாரமாக எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்குறது இல்லை எடுத்துக்கிறது, அவர் கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படி. அதாவது சிலர்லாம் சொல்லுவாங்க உங்கள் சித்தத்தின்படி, அதாவது நமக்கு ஆசை இருக்கும் நடக்கணும்னு, இருந்தாலும் ஒரு வார்த்தை போட்டுக்கிறது இல்லை, அவங்க சித்தம் இருந்தால் இதை செய்யுங்க, இல்லைனா இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மனசுக்குள்ளே அது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும். அந்த சில இடங்களில் வந்து அதாவது எல்லா அதிகாரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தேவைகள், ஆண்டவருக்குன்னு ஒரு பிளான் இருக்கும், உங்களுக்கு என்னென்ன வழியில் நடத்தணும். அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னதாகவே உங்களை யார் என்ன ஏது நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் வச்சுருக்காரு. அந்த திட்டத்தை அதாவது ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு பார்டர் இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த பார்டருக்குள்ளே நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய சித்தம் இல்லை, நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். அப்போ எனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கை கால் வலிக்குது, இல்லை ஒத்த தலைவலி மாதிரி இருக்குது, முதுகு வலி அப்படின்னா அந்த வழியை பார்த்து நீங்கள் பேசணும். உனக்கு என்கிட்ட இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, இயேசுவின் நாமத்தில் வெளியே போகணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணால் போகணும். ஸோ இந்த அதாவது ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழே என்னென்ன நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. அது வேறு, அது வந்து உங்கள் ஏரியாக்குள்ளேயே வரல, அதுக்கு வெளியே ஆண்டவர் சித்தமும் கிடையாது. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கான இதை இப்போ நீங்கள் இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா ரோமர் 8 அதே ஒரு இதில் தான் 15ஆம் வசனத்தை படிங்க. ஆமாம். இப்போ என்னென்னா நிறையா நேரங்களில் நமக்கு வந்து உனக்கு அதிகாரம் இருக்குது, நீ எல்லாமே இது பண்ணிக்கலான்னு சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகுது. அதாவது இதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது 400 வருஷத்துக்கு மேலே அடிமைப்பட்டு இருந்தனால அவங்களோட மென்டாலிட்டி அப்படி தான். திடீர்னு வந்துட்டு உனக்கு பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை உனக்கு ரெடி பண்ணியிருக்கா போ அப்படின்னா அவனுக்கு அதை ஏற்றுக்க முடியல. நமக்கு அந்த பழக்கமே இல்லையே, நம்ம வாட்டுக்கு அடிமைப்பட்டு அவன் சொல்கிறான் வேலை செய்யணும், அதுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடணும், அப்படி தான் நம்ம வாழ்ந்துருக்குமே தவிர திடீர்னு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்குறனா அது இன்னும் எனக்கு புரியலையே அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி தான் நமக்கும். நம்ம வந்து நீங்கள் கேட்டு கேட்டு எனக்கு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியோச்சு வெளியே கொண்டு வாங்க, இந்த இதிலேருந்து எப்படி இந்த வியாதியிலேருந்து எப்படியோ நம்ம கேட்டு கேட்டே பழகிட்டோம். நீங்கள் வந்து அதிகாரத்தோடு நீங்கள் பேசுங்க. ஓகே எனக்கு வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு புது வீடு வேணும், இந்த வீடு எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் கமாண்ட் பண்ணு, எனக்கு இந்த வீடு வேணும் ஆண்டவரே எனக்கு கமாண்ட் பண்ணு.
அதை விட எனக்கு ஆண்டவரே எப்படியோச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படியோச்சு இதுக்கு வசதி பண்ணுங்கள், எப்படியோச்சு இதை பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டு தான் பழகிருக்கோமே தவிர நம்ம ப்ரேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் அப்படின்னா அந்த ஜெபம் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கள், ஆண்டவரை துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர்கிட்ட எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்குறதெல்லாம் வேண்டாம். அது வந்து எப்படின்னா உங்கள் அது நீங்கள் போக போக நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள். என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கைட் பண்ணுவார். கைட்னா நம்மளை வழி நடத்துவார். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணுன்னு அவர் வழி நடத்துவார். நம்ம என்ன நிறைய நேரங்களில் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அதை கொடுங்கன்னு ரொம்ப இது பண்ணுறதுனாலே ஆண்டவர் இவன் என்ன சும்மா கேட்டுக்கிட்டே இருக்கானே தவிர நான் சொல்கிறது இவன் செய்யவே. அதாவது இந்த மலையை பார்த்து இந்த சைடு போகணுன்னு நல்லா சொல்கிறார், கடலில் போய் விடுன்னு நல்லா சொல்கிறாரு, பார்த்து உன் பிரச்சனையை பார்த்து பேசுங்கிறார், அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம என்ன நினைக்க பண்ணோம், ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு காப்பாற்றுங்க, ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்யணும்னு காப்பாற்றணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கேன் நீயே பண்ணுன்னு அவர் வெயிட் பண்ணுறாரு. நம்ம ஆண்டவரே நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க, உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன், அந்த வீட்டில் உள்ள எஜமானன் எப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு கொடுத்துக்கோன்னு சொன்னாரோ அதே மாதிரி நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை அவங்க வந்து எடுத்து கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுமோன்னு பல நேரங்களில் இதை நம்ம செய்கிறோம். இதே மாதிரி தான் இந்த அடிமைத்தனமான இல்லை, வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ். அதாவது நம்ம வேலை செய்யணும் அந்த மென்டாலிட்டியிலேருந்து வெளியே போய் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரணுங்கிறத அதை சொல்கிறார். நம்ம பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் போது அடிமைத்தனத்தில் நீ இனிமேல் இல்லை, எகிப்தில் இருந்த மாதிரி நீ யோசிக்காத, நீ வெளியே வா, வெளியே வந்து உனக்கு சுதந்திரவாளியாக நான் எல்லாத்தையுமே தரேன், அந்த மென்டாலிட்டியோடு நீ யோசி. நிறைய காரியங்கள் வந்து நம்ம இன்னும் அந்த அதுலேயே தான் இருக்கும். அதாவது பழைய இது மாதிரி எனக்கு வரணும், வந்தோமா என்ன பாட்டு பாடணுமா, ஜெபம் பண்ணணுமா, கிளம்பணுமான்னு இருக்கணும், முடிச்சிருந்தா வசனத்தை கேட்கவா, என்ன செய்தியை கேட்குறது, இல்லைன்னா அப்படியே கிளம்பி போயிடுவோங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கிறிஸ்துவர்களே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதிகாரத்தை பற்றி ஜாஸ்தி தெரியறதில்ல. ஜெபம் பண்ணால் ஓகே ஆண்டவர் தருவான்னு சொல்கிறாங்க, சில நேரங்களில் தராரு, சில நேரங்களில் தரதில்லை, அப்படியே போயிடுறது. அது அந்த அதிகாரத்தை பற்றியே இதில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறதும் இல்லை, ஏன்னா நமக்கு தெரியல, தெரிஞ்சாலும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த இதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுறோம். அது இல்லாமல் ஆண்டவர் சொல்கிற காரியம் அவர் உங்களை பிள்ளையாக ஏற்று உங்களுக்கு அதிகாரத்தை தரும்போது நீங்கள் என்ன வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது கமாண்ட் பண்ணுங்கள், பேசுங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா முடி கொட்டிகிட்டே இருக்குது, முடி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. டெய்லி போய் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து முடி கொட்டுதுங்கிறது கொட்டத்தானே செய்ய அப்புறம் சொல்லிகிட்டே இருந்தா நீங்கள் தான் இல்லை எனக்கு அடர்த்தியாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும். கட்டளை இடுங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்களையும் நீங்கள் கட்டளை இடலாம். இல்லை நீங்கள் பெரிய எனக்கு கார் வேணும்னு தான் கட்டளை இடணுங்கிறது இல்லை, இந்த சின்ன விஷயம் இருந்தாலும் சரி. இதுவும் ஒரு காரியம், எல்லா அத்தாரிட்டி கொடுத்துருக்கு. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எட்டர்னல் லைஃப், அதாவது நித்திய ஜீவனை தருகிறார். நித்திய ஜீவனை தரும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுமா இல்லையா? எனக்கு முடி கொட்டிகிட்ருக்கு, நடக்க முடியல, இல்லை கை கால் வலிக்குது, ஒரே இதாக இருக்குது அப்படின்னு இருக்க முடியாது. நீங்கள் காலகாலமாக இருக்கணும்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்போ ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க. ஆண்டவர் வந்து அவர் ஆசைப்படுறாரு நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு டைமுக்கு அப்புறம் ஓகே நீ 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 இப்படி தான் ஆட்றக்கு, அதாவது சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே இனிமேல் வேகமாக கூட நடக்க முடியாத ஆட்றக்கு, நீ இப்படி தான் மெதுவாக தான் அப்படின்னு. ஏன் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு எனக்கு பலத்தை கொடுங்க, இல்லை அவர் தர்றதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம கேட்குறது, அதாவது கமாண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனை என்னவோ அதை எதிர்த்து நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள். எனக்கு கால் வலி இருந்துகிட்ருக்கு அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் அத்தாரிட்டி, எனக்கு என்னோடய உடம்புல இந்த கால் வலி இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, நீ வெளியே போ அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி கொஞ்ச நாள் பாருங்கள், உடனே அதுலேருந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அது நீங்கள் இந்த அத்தாரிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ரொம்ப. இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ஆஃபீஸர் இருக்கார், இப்போ இந்த கசட்டட் ஆஃபீஸர், இந்த பச்சை இங்க்லலாம் சைன் போடுவாங்க அப்படின்னுலாம் இருக்கும்ல. இப்போ ஏதோ சர்டிஃபிகேட்டு ஏதாச்சும் அட்டஸ்டேடெல்லாம் வாங்க சொல்லும்போது அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் சைன் போட்டு கொடுங்க அதை கேட்போம், அந்த மாதிரி. அப்போ அந்த இங்கில் சைன் போட்டு தருவாங்க. இப்போது உங்களுக்கு அந்த அதிகாரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு அதிகாரி ஆகிட்டீங்க, நீங்கள் அந்த க்ரீன் இங்க்லலாம் சைன் போடலாம். இப்போ ஒரு பையன் வந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் கொடுக்குறான், எனக்கு இந்த மாதிரி சைன் போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த சைனை போட்டு கொடுப்பீங்களா, இல்லை உங்கள் மேலதிகாரிட்ட எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த சைன் போட்டு கொடுங்கன்னு கேட்பீங்களா? நீங்கள் தானே போடுவீங்க, ஏன்னா அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களுக்கு இதுக்கு எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. இதே தான் ஆண்டவர்னு சொல்கிறார், உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆண்டவரே எனக்கு இதிலேருந்து விடுதலை கொடுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வா, உனக்கே அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், உனக்கு நான் அந்த லெவலில் நான் கொண்டு வந்திருக்கேன்,
இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தெரியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை மட்டும் படிங்க. ஓகே, இப்போது இதில் எங்கள் ஜீசஸ் எங்கே இருக்காருன்னு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுட்டு அது இது பண்ணிங்கன்னா இன்னும் இதாக இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ ஜீசஸ் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள். 21வது மறுபடியும் படிங்க. ஓகே, அதாவது வலது பாரிசத்தில் ஹெவனில் இந்த த்ரோனில் வந்து வலது பாரிசத்தில் ஜீசஸ் உட்காந்துருக்காரு. அதாவது பிதா வந்து ஜீசஸ் எங்கே உட்கார வச்சுருக்காரோ வலது பாரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேரில் உட்காந்துருக்கோம். சேரில் உட்காந்துருக்கும்போது ஒரு குழந்தை வந்துச்சுன்னா இப்படி குழந்தை எடுத்து மடியில் வைக்கிறோம்ல, இந்த தொடையில் இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, இதுதான் வலது பாரிசம். பிதா வந்து ஜீசஸ் எங்கே உட்கார வச்சுருக்காரோ வலது பாரிசத்தில் வச்சுருக்காரு. வலது பாரிசத்தில் வச்சு எல்லா அதிகாரத்தையும் இயேசுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளை எங்கே வச்சுருக்காருன்னு அதே இதில் பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. ஆமாம், இப்போ நம்மளை எங்கே உட்கார வச்சுருக்காரோ இயேசுவோடையே உட்கார, அதாவது இப்போ ஜீசஸ் இங்கே சைடு பிதா உட்கார வச்சுருக்காருன்னா நம்மளை இந்த சைடு உட்கார வச்சுருக்கார். அதே லெவலில் பொசிஷனில் பிதாவை நம்மளை வச்சுருக்கார். இப்போது நம்ம ஜீசஸ்கிட்ட இப்போ இந்த ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரத்தில் இறங்கும் ஆண்டவரே எனக்கு இந்த விருதை தாழ்வுன்னு பேசிகிட்டு இருக்கோம். அவர் நம்மளை பார்ப்பார். இவனை இங்கே தானே உட்கார வச்சுருக்கேன், இவன் எங்கே இறங்குங்கிறான், அப்படி தானே யோசிப்பார். இதாச்சும் பரவாயில்ல. அது நான் முதல்லலாம் கேட்டிருக்கேன், இந்த திறப்பின் வாசல் ஜெபம் அப்படி அது யார் நடத்துகிறாங்கன்னு தெரில, அது அந்த மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா, திறப்பின் வாசல் ஜெபம்னா என்ன, அந்த வாசலில் நின்று ஜெபம் பண்ணுறதான். இப்போ வாசலில் நின்று ஆண்டவரே எனக்கு இறங்கும், வெளியே வாங்க, எனக்கு எப்படியோ வச்சு இதுலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்ன நினைப்பாங்க, இவனை இங்கே தான் உட்கார வச்சார். குடுக்குடுன்னு இறங்கி போய் கேட்டில் நின்றுட்டு அங்கேருந்து ஜெபம் பண்ணால் வாங்கன்னு அவர் என்ன நினைப்பார், உனக்கு ஜீசஸ்க்கு ஏற்ற அதே லெவலில் உன்னை இங்கே உட்கார வச்சு உன்னை நீ என்ன வேணாலும் எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கோ எல்லாம் கேட்டுக்கோன்னு சொன்னால், நம்ம அதை விட்டு போட்டு வெளியில் போய் நின்றுட்டு வாங்கன்னு கூப்பிட்டா எப்படி? நிறைய நேரங்களில் நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இது அறியாமையில், அதை தெரியாமல் நமக்கு இது ஒரு காலகாலமாக இப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் இந்த லெவலில் வச்சுருக்காரு. அப்போம்போது இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க எப்படியோ வச்சு அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறதை விட்டுப்பட்டு, ஓகே நம்ம இந்த லெவலில் இருக்கோமா, ஆண்டவரே இப்போ இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம், அப்படி பேசுங்க. அவர் சொல்லுவார். நம்ம என்ன பண்ணுறோம், எப்படியோ வச்சு இந்த பிரச்சனையிலேருந்து இங்கே தான் இருக்கேன், கூட தான் இருக்கேன், உன்னை இங்கே மடி மேலே வச்சுருக்கேன், ஆனால் நீ வந்து ஒரு வேறு ஆள் மாதிரி நீ என்னை ட்ரீட் பண்ணுறேன்னு தான் அவர் நினைப்பார். நீங்கள் வந்து எப்படியோச்சு என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை நான் இவனுக்கு இவ்வளோ அந்தஸ்து கொடுத்து இவ்வளோ இதாக கொடுத்து வச்சுருக்கேன், இவன் இன்னுமே வெளியே நின்று என்னை பார்த்துட்ருக்கானேன்னு தான் நினைப்பார். அப்படி தான் நிறைய நேரங்களில் நம்ம பண்ணிடுறோம். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து அதாவது ஜீசஸ் எந்த லெவலில் இருக்காரோ அதே லெவலில் நம்மளை வச்சு நம்மளை பார்த்துட்ருக்காரு. பிதா வந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்ம பார்த்துட்ருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகிறக்கே நமக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு அது தெரியல. நம்ம அந்த அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு எப்படி, அதாவது இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை கொடுக்குறேன், ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் யாரோ வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை செய்யலாம். ஓகே, அது நம்ம வந்து பழக்கம். இப்போ இந்த வேலையை செய்யி, இதை அங்கே தூக்கி வை, இதை பண்ணு அப்படின்னலாம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். திடீர்னு ஒரு நாள் வந்து ஓகே இனிமேல் நீயே உன் வேலை என்னென்னு டிசைட் பண்ணிக்கோ, நீ என்னென்ன வேலை செய்யணுமோ அது நீயே முடிவு எடுத்துக்கோ அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம பழக்கப்பட்டுட்டோம், அவங்க சொன்னதை நம்ம செய்கிறோம், இதுதான் நம்ம பழக்கம். திடீர்னு உன் வேலை என்னென்னு நீயே முடிவு பண்ணிக்கணும், எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம அந்த லெவலுக்குள்ளே வரல. அதான் திடீர்னு சிலருக்கெல்லாம் இப்போ இந்த அதிகாரமும் நிறைய பேர்த்துக்கு அப்படி தான். உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்லியும் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமும்
நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கான காரணம் நமக்கு அது புரியல. அதாவது திடீர்னு என்னை எப்படி இவ்வளோ தூரம் உயர்த்த, ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்த வாழ்க்கை அந்த மாதிரி. அதாவது இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணினா தான் உனக்கு அந்த அந்தஸ்து, இல்லை இத்தனை வேலை இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் உனக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லை இத்தனை வருஷம், அந்த மாதிரியே நம்ம பழகிட்டோம். இங்கே வந்து என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னை ஏற்றுக்கொண்ட உடனேயே ஜீசஸ் எங்கே லெவலில் இருக்காரோ அந்த இடத்துல பிதா நம்மளையும் கொண்டு போய் வைக்கும்போது நமக்கு அதை வந்து புரிஞ்சிக்க முடியறதில்ல, அதை ஏற்றுக்க முடியல. எப்படி நம்மளை டக்கு நாங்கள் கொண்டு போய் வச்சுட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் நிறைய நேரங்கள் நம்ம அப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க, நீங்கள் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதாவது ஆண்டவரே எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்காம உங்களுக்கு குறித்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறார். இப்போ இன்னொரு வசனத்தை பார்ப்போம். மத்தேயு, இது நான் அதுக்கு முன்னாடி சொன்னதான், மத்தேயு 10:1. அவன் இதே அதிகாரம் நமக்கும் கொடுத்துருக்காரு. என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காரோ, அசுத்தாவிலை துரத்தவும் சகல, ஓகே, அது இதே அதிகாரம் நமக்கும் இருக்குது. நீங்கள் அசுத்தாவியை துரத்தலாம், நோய்களில் அதெல்லாத்தையும், இந்த வியாதிகள் இருந்த எல்லாத்தையும் சுகத்தை நீங்களும் கொடுக்கலாம். அந்த அதிகாரம் உங்களுக்கும் கொடுத்துருக்கு. அதாவது எனக்கு நல்லாகணுங்கிறது மட்டும் கிடையாது, இன்னொருத்தருக்கு நல்லாகணும்னு நீங்கள் கமாண்ட் பண்ணலாம். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து ஒருத்தர் இந்த வியாதியில் இருக்காங்க அப்படின்னா, சும்மா ஜெபம் பண்ணால் நீங்கள் வந்து உடனே பெரிய இது மறுபடியும் எல்லாம் ஜெபம் ஹீல் சுகமாக அப்படின்னு சொல்லுங்கள், கமாண்ட் பண்ணுங்கள், இயேசுவின் நாமத்தில் நீ சுகமாக அப்படின்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். ரொம்ப பெரிய லென்த்தாலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த அதிகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு நடு ரோட்டில் இருந்துட்டு அவர் அந்த லைட்டு ரெட்டு க்ரீனு இருப்பார், இல்லை கையில் ஸ்டாப்பு இதுன்னு இருக்கும். அவங்க காமிச்ச உடனே வண்டியெல்லாம் நிப்பாட்டுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக பார்த்தா ஒரு மனிதன் அங்கே நிற்கிறாரு, அங்கே நின்று அவர் கை காட்டுறதுனால எல்லாம் நம்ம நிற்கிறதில்ல. அவர் அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த அதிகாரத்தில் இருக்கார். அவர் ஒரு டிராஃபிக் போலீஸ். அந்த சட்டத்திட்டங்களில் ஓகே, அப்போ அதை மதிக்கணும். அதாவது ஒரு தனி மனிதனாக அவருக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, பட் அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்கிறனால அந்த பவர் இருக்குது. ஓகே, இவரை மீறி நம்ம பண்ணக்கூடாது இப்படிங்க. இதே மாதிரி தான் நம்ம அந்த அதிகாரத்தை அதாவது நம்ம தனியாக ஒரு மனுஷனாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஆனால் எனக்கு பின்னாடி என் ஆண்டவர் இருக்கார், அந்த பவர் இருக்குது. அப்போ நான் சொல்லும்போது இந்த வியாதி இதிலிருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னை பார்த்து அது போகிறதில்லை, எனக்குள்ளே இருக்கிற பவர், அதாவது ஆண்டவர் வந்து எனக்கு பின்னாடி இருக்காரு, அவர் அந்த இதை கொடுத்த அந்த வார்த்தை, அது மூலமாக தான் அந்த வியாதிகள் போகுது வெளியே, இல்லை இந்த அசுத்தாவிகளில் ஓட்டுறது எல்லாமே அந்த பவரில் தான். ஸோ அந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே அந்த டிராஃபிக் போலீஸ் எப்படியோ அவர் சொன்னால் அதே மாதிரி செய்கிறாங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளும் இப்போ நமக்கு, அதாவது ரெண்டாவது ஸ்டெப் அந்த அதிகாரத்தில் வந்து இப்போ நமக்கு வந்து நம்மளோட வியாதிகள், நம்மளோட பிரச்சனைகள் நமக்குன்னே நீங்கள் பண்ணிட்டு இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஓகே இவங்களும் அதுலேருந்து விடுதலை பண்ணணும். நம்ம கூட இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களும் ஏதோ பிரச்சனைகள் இருக்காங்க, ஏதோ வியாதிகள் இருந்தாலும் அவங்களுக்கும் இதிலேருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, ஜெபம் பண்ணுங்கன்னா திடீர்னு இப்போ ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தால் பரவாயில்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்கிட்ட போய் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் உங்களை ஹீல் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு சுகத்தை தரேன்னு சொல்லி சுகத்தை கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதாவது நீங்கள் தொட்டு சுகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. சுகம் கொடுக்கறது ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்களோட வேலை விதைக்கிறது மட்டும்தான், வளர செய்கிறவர் அவர் பார்த்துக்குவார். அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். இல்லை நீங்கள் நில்லுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய பேர் இப்போல்லாம் வரமாட்டாங்க. அதெல்லாம் அதுக்கு நீ வந்து ஜெபம் பண்ணுற அப்படின்னு போயிடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ப்ராக்டிக்கலாக காட்டுங்க. ஓகே, டேக் இட், இதை வந்து நீ இப்போ எடுத்துக்கோ, சுதந்திரத்தை எடுத்துக்கோ, இந்த விடுதலை எடுத்துக்கோ, இந்த அந்த வியாதியிலேருந்து நீ விடுதலை எடுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து சொல்கிறது மட்டும்தான். அதாவது உங்கள் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லுங்கள்.
இன்னொரு இதில் அந்த மத்தேயு 10:8 இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன். அதாவது மரித்தோரை கூட நீங்கள் எழுப்பலாம். நிறைய பேர் பார்த்தா அது எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு இது சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு இது மெசேஜுக்குலாம் இல்லை, ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு மரித்தவங்க வீட்டுக்கு போயிருந்தபோது எல்லாம் வெளியே நின்றுட்டுருந்தாங்க. நான் ஜாஸ்தி எப்போவுமே இந்த மாதிரி இறந்தவங்க வீட்டுக்கு போனால் நான் உள்ளெல்லாம் போய் பார்க்க மாட்டேன், வெளியவே நினைக்குவேன். எப்படியும் அவன் கேட்கவா போகிறாங்க, ஏன் வந்து பார்க்கலேன்னு. இறந்தவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா, அதனால் நான் வந்து வெளியவே நினைக்குவேன். அது பண்ணுவேன். ஒரு டைமில் நான் யோசித்தேன், பேசாமல் போய் எழுப்பி விட்றலாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப அழுதுட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க பார்க்குறக்கு கஷ்டப்பட்டு இதுவே நல்லதாக போச்சுங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. நம்ம எழுப்பிவிட்டு நீ ஏன்டா எழுப்பிவிட்டு நம்மள்ட்ட கேட்டுருந்தாங்கன்னா நாங்களே ஒரு நிம்மதியாக இருக்கோம். இப்போ சரி இது வேண்டாம் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக வந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு நேரத்தில் வந்து சுகத்தை கொடுக்கறதுன்னா சும்மா காய்ச்சலிருந்து விடுதலை தரேன் அப்படியெல்லாம் இல்லை, மருத்துவரையும் நீங்கள் எழுப்பலாம். அந்த அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை நல்லா ஆனால் பயன்படுத்தும் போது கரெக்டாக பார்த்துக்குங்க. அவங்க எழுப்பி விட்டிங்கன்னா, அதாவது அந்த ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன், ஒரு ரீல்ஸில் பார்க்கும்போது 5 லட்சம் கடன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கடனெலாம் கட்ட முடியாமல் விஷத்தை குடித்து நான் சாகலான்ட்டு போனேன். கடைசியில் சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து என்னை காப்பாற்றி ஆஸ்பத்திரியெல்லாம் பண்ணி 10 லட்ச ரூபா செலவு பண்ணி என்னை காப்பாற்றிட்டாங்க. இப்போ நான் 15 லட்சம் கடனில் இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி காப்பாற்றிக்கலாம். அதிலிருந்து விடுதலையை அவனுக்கு கொடுக்கணும். மறுபடியும் காப்பாற்றி கடனில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது. அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்துட்டிங்கன்னா அவன் ஜாலியாக இருப்பான். அதாவது நித்திய ஜீவனை நீங்கள் கொடுக்குறதுக்கு, அதாவது கொடுக்கும்போது எழுப்புறது ஓகே, அதிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு அப்புறம் எழுப்புங்க. ஸோ அதிகாரத்தை கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும், அதனால் எல்லாருமே செய்யலாம். அதில் ஒன்றும் பெரிய பெரிய ஆளுக்கு தான் பண்ணுவோம் அவங்க அப்படியெல்லாம் இல்லை. அன்னொரு ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி, அதாவது ப்ரேயர் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நிறைய கொஞ்சம் அமைதியாக கவனிக்கணும். அதாவது நிறைய நேரங்களில் நம்ம வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கமே தவிர ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கவனிக்கிறதே கிடையாது. நம்ம இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா அவங்களோட இது பார்த்திங்கன்னா ஓகே ஜெபம்னா டக்குன்னு வந்து அதே தான், எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும், ஓகே ஆண்டவரே நன்றி, இதுக்கு நன்றி அதுக்கு நன்றி, அவ்வளோதான். அது ஒரு ரொட்டீனாகவே இருக்கும். ஆண்டவர் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, நம்ம என்ன செய்யணும்னு விரும்புகிறாரு, அதெல்லாம் எதுவுமே இது பண்ணுறது. நம்ம பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்த உடனே பரிசுத்தாவி வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நமக்கிட்ட சொல்கிறதுக்கு பரிசுத்தாவி நம்ம பயன்படுத்தணும். நம்ம ஜென்ரலாக நிறைய இப்போ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுறீங்களா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா சில நேரங்களில் நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறது என்ன ஜெபம் பண்ணுறதுனே தெரியாது. அந்த நேரங்களில் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிங்கன்னா, அந்நிய பாஷைங்கிறது வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு என்கிரிப்டட், அதாவது ஒரு சீக்ரெட்டான கோடு மாதிரி. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்நிய பாஷையில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆண்டவருக்கு என்ன பண்ணணுமோ அந்த இதில் கரெக்டாக அந்த இது லிங்க் ஆகிடும். அந்த மாதிரி நிறையா இன்கேஸ் உங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா அந்நிய பாஷையில். இன்னொன்று வந்து நீங்கள் கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும், இது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி சொன்ன எபேசியர் புத்தகம் 1 நீங்கள் வசனம் எடுக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் வேணால் அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வந்து தியானித்து பாருங்கள். அதாவது கொஞ்சம் அதை வச்சு ஒவ்வொரு வசனமாக படித்து என்ன சொல்ல வர்றார் என்ன இதுங்கும் போது ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது அதில் நிறையா தெரியும். அதாவது எந்த லெவலில் ஜீசஸை கொண்டு வந்து வச்சுருக்காரு. அப்போ ஜீசஸ் கீழே தான் அந்த இன்னொரு இது மட்டும் படிங்க, 21 22 எபேசியர் 1 இருங்க எனக்கு கடைசி, ஏன்னா இதில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் அந்த வசனங்கள் வந்து ஒவ்வொன்றும் மாறி மாறி வரும். பாதங்களுக்கு கீழே ஆமாம். யாருக்கு தந்துருந்தாராமா? இந்த சபை சர்ச்சுக்காக
எல்லா அத்தாரிட்டியும் வந்து ஜீசஸ் கீழே தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற உலகம் மட்டும் இல்லை, இனி வரப்போகிறது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஜீசஸுக்கு கீழே தான், அதோட காலுக்கு கீழே தான் ஒரு இது. எல்லாத்துக்கும் அதிகாரத்தை ஜீசஸ்க்கு கொடுத்துருக்காரு. இதுதான் அங்கே சொல்ல வராங்க. அதே லெவலில் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளையும் அதே லெவலில் வச்சுருக்காரு. அப்போது இந்த எல்லாமே நமக்கு கீழே தான் வருது. அதாவது ஒரு ரூலர், ஒரு கவர்மெண்ட்டு, இல்லை ஒரு இது எல்லாமே பெரியவங்க அப்படி நல்லா இல்லை, எல்லாமே நமக்கு கீழே தான் வருதுங்கிறத அதை சொல்கிறார். இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் அந்த முழுசாக படிக்க 23 வசனங்கள் தான் இருக்குது. அது ஒவ்வொரு வசனமாக கொஞ்சம் கொஞ்சம் படித்து ஆண்டவர் இது மூலமாக என்ன சொல்ல வராருன்னு கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள். அதாவது நம்ம மெடிடேட் பண்ணுறதே கிடையாது. நிறையா நேரங்களில் வந்து நம்ம பைபிள் படிக்கணுமே நிறைய நேரங்களில் படிச்சுட்டு போகிறோம். ஓகே, இன்றைக்கி ஒரு அதிகாரம் படிக்கணும், டக்குன்னு படிச்சிடுறது, கிளம்பிடுறது. இல்லை, அப்படி இல்லாமல் பாதி அதிகாரம் படித்தீங்கனாலும் சரி, எதாக இருந்தாலும் அது ஆண்டவர் இதன் மூலமாக இந்த நாளில் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அதை மெதுவாக படிங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இது மூலமாக இதை சொல்கிறாரா. நீங்கள் ஒரு நாளில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதே வசனத்தை ஒரு 10 நாள் கழித்து வச்சிங்கன்னா இது வேற ஒரு அர்த்தமாக சொல்லுதே அப்படிங்கிற. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு என்ன மீனிங் வேணுமோ அது ஆண்டவர் அந்த டைமில் தருவார். அதுக்கு தான் ஆவியானவரை பயன்படுத்தி நமக்கு அந்த காரியங்களை செய்வார். இப்போ வந்து இந்த மலையை பார்த்து அந்த என்ன எத்தனை சொன்னா மார்க் 11:23 எடுங்க. 23 சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஆமாம். இப்போ நம்ம சொல்லிட்டு வந்த வசனத்தில் எல்லாம் கமாண்ட் பண்ணுங்கள், நீங்கள் பேசுங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கோம். இந்த 2வது பகுதியும் இதில் முக்கியம். அந்த 23வது வசனத்தில் 2வது பகுதி என்னது? அதுக்கப்புறம் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். நீங்கள் ஒன்று அதே தான். இப்போது நீங்கள் ஒன்று கமாண்ட் பண்ணுறீங்க, எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை. அதாவது இப்போ வந்து இந்த மூட்டு வலி, தலைவலி, முதுகு வலி அப்படின்னா இந்த வலிக்கு எங்கிட்ட இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. இயேசு நாமத்தில் வெளியே போ சொன்னதுக்கப்புறம் இந்த கமாண்ட். அதுக்கு அடுத்தது வந்து விசுவாசிக்கணும். ஓகே, நான் சொல்லிட்டேன், அது கிளம்பிடுச்சு, இனிமேல் அதுக்கு எங்கிட்ட இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். சந்தேகப்படக்கூடாது. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஏதோ இருக்கா, வலி இருக்கா, முதுகில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வந்து எனக்கு இந்த முதுகு வலி இதெல்லாம் வந்தோடனே மாற்றி ப்ரேயர் பண்ணால் சரியாயிடுச்சு அப்படின்னா, ஆனாலும் எனக்கு வந்து எந்திரிக்கிறதுக்கு பயம். எந்திரிச்சா டக்குன்னு ஒரு இதாயிரும்னு நான் எந்திரிக்கிறதுக்கு பயப்பட்டே இருந்தேன். அப்புறம் டக்குன்னு ஒரு தடவை ஆண்டவர் இதைத்தான் எனக்கு தெளிவாக சொன்னார். நீ வந்து விசுவாசம்னு பேசுகிற, ஆனால் நீ எந்திரிக்கவே மாட்டேங்கிற, விசுவாசத்தில் ஆக்ஷனில் காட்ட மாட்டேங்கிறிய அப்படின்னு. நான் எந்திரிக்கும் போது வலியே இல்லை. அதாவது வலி போயிருந்திருக்கு, ஆனால் வலிச்சிருமோன்னு சொல்லி நான் உட்காந்துட்டு அதை எந்திரிக்க முடியாமல் உட்காந்துருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆக்ஷனில் காட்டணும். நம்ம வந்து அதாவது விசுவாசம்னு பேசுவோம், ஆனால் அதை ஆக்ஷனில் காட்டி அதை விசுவாசத்தை அங்கே இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது ஒரு இப்போ வீட்டு வாடகை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 10ஆம் தேதி வாடகை கொடுக்கணும் உதாரணம் சொல்கிறேன். 9ஆம் தேதி வரைக்கும் நமக்கு காசு இல்லை. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விசுவாசிப்பீங்களா இல்லை யார்ட்டையோ வச்சு போய் கேட்பீங்களா? பேசுகிறதெல்லாம் பேசிக்கலாம், விசுவாசிப்போம். நெருங்கும்போது நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம்? எனக்கு இந்த வாடகையை கட்டிடணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விசுவாசிக்கணும். இதுதான் ப்ராக்டிக்கல். அது சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், அந்த சூழ்நிலையில் வந்தால் தானே தெரியும். அப்படிங்கும்போது ஆண்டவரும் அந்த சூழ்நிலை வரும்போது நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்கு தான் அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம என்ன பண்ணிடுறோம், சரி எங்கேயோ வச்சு புரட்டி கொடுத்துருவோம். ஆண்டவரே ஒன்றும் இல்லை, ஜெபம் அதில் இதில் வேறு ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே எப்படியோ வச்சு இவர் மூலமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் போய் கேட்பேன், அவர் எங்களுக்கு தரணும், உங்கள் சித்தத்தின்படியே செய்யுங்க அப்படின்னு போய் கேட்குறது அவர் தந்துடுவார். ரொம்ப நன்றி ஆண்டவரே, நீங்கள் கேட்டீங்க தந்துடுறேன். இப்போ விசுவாசம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசங்கள்லாம் கிடையாது. நம்ம போய் கேட்டோம், அவங்க கொடுத்துட்டாங்க.
கொடுக்குற மாதிரி ஆள்கிட்ட நம்மளும் போய் கேட்குறது. கேட்டோன்னா அவங்க கொடுத்தாங்க. சரி, இப்போது இதே இதில் இப்போ ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். ஆனால் நிறைய நேரங்களில் வந்து ஆண்டவர் வந்து ஓகே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்னு சொல்கிறார். நீங்கள் வந்து ஒரு மலையை பெயர்த்து சமுத்திரத்தில் போகணும்னு நல்லா ஓகே. ஆனால் அந்த யோனா பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்த மக்கள் அழிகிறாங்களா இல்லையான்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பான். ஏன்னா பார்க்குறான் அழிகிறாங்களா இல்லை. அதே மாதிரி நம்மளும் ஒன்று செஞ்சுட்டு நம்ம ஒன்று கமெண்ட் பண்ணிவிட்டு சந்தேகப்படக்கூடாது, விட்டுறணும். அவர் பார்த்துக்குவார், அவர் என்னவாக இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இந்த இதில் இந்த படகுல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தூங்கிட்டு இருப்பார். பயங்கர அலை இதெல்லாம் வந்த உடனே சீஷர்கள்லாம் பதட்டப்பட்டு என்ன நீங்கள் பார்த்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் பாட்டு அயர்ந்து தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா அவர் வந்து இது பண்ணுவார். எங்கே விசுவாசம் எங்கே போச்சுங்கிற மாதிரி அவர் வந்து சொன்ன உடனே அந்த அலையெல்லாம் நின்றும். கமாண்ட் பண்ணுவார். அதே கமாண்டை தான் நம்மளும் பண்ண சொல்கிறார். கமாண்ட் பண்ணு, நீ என்ன வேணுமோ, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன வியாதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு எதிராக நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இங்கே வந்து அதிகாரம், அதாவது எனக்குள்ளே இருக்கிற இந்த வியாதிக்கு இங்கே இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதை வெளியே துரத்துங்க, அசுத்தாவியாக துரத்துங்க. உங்களுக்கு அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிடுறோம் அதோட சேர்ந்து வந்துட்டு நம்ம அதை பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டோம். அப்படியெல்லாம் இல்லாமல் இதே தான் விசுவாசத்தோட, அதாவது கமாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சும்மா எதாவது சொல்லாமல் விசுவாசத்தோட ஓகே அவர் சொன்னதை நான் விசுவாசிக்க, நான் சொன்னேன் அதாவது வெளியே போன்னு சொல்லிவிட்டேன், கண்டிப்பாக இது ஆக போகுது, இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனையை பார்த்து நீங்கள் இப்போ வந்து சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருமகள் மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த பிரச்சனையை கமாண்ட் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையை இங்கே வீட்டில் இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, வெளியே போ அப்படின்னு நீங்கள் பண்ணுங்கள். மாமியார் வெளியே போகணுன்னு நல்லா பண்ணக்கூடாது. அந்த பிரச்சனை வெளியே போகணும் அப்படி இது பண்ணணும், கமாண்ட் பண்ணி பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு கமாண்ட் பண்ணணும். இதே தான் என்ன இருந்தாலும் சரி, இது ஏதோ இருந்தாலும் அது இது பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கமாண்ட் பண்ணி விசுவாசிங்க. ஓகே இது தீர்ந்துடும். இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை என்னை விட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளம்லேருந்து விடுதலை ஆண்டவர் தந்துடுவார், நான் கமாண்ட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஃப்ரீயாக விட்ருங்க. இப்போ இன்னொரு இது என்ன, கணவன்மார்கள் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்குறதே இல்லை என்ன குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள்ட்ட போய் இதை விட்டுருங்கலாம் சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை. கமாண்ட் பண்ணுங்கள், இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை, இந்த வீட்டில் குடிச்சிட்டு இருக்கக்கூடாது, ஐ கமாண்ட் இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன், அவ்வளோதான். நீங்கள் போய் அவங்கள்ட்ட கன்வின்ஸ் பண்ணி இதை பண்ணி பேசி அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கமாண்ட் பண்ணுங்கள். கமாண்ட் வீடியோவில் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி எங்களாக இருந்தாலும் கமாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் போய் கன்வின்ஸ் பண்ணி இப்படி மாற்றி அதெல்லாம் தேவையில்லை. எதாக இருந்தாலும் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள். அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நிறையா நேரங்களில் நமக்கு என்னென்னா இந்த அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாமையே நிறையா விஷயங்களை நம்ம விட்டுருக்கோம். நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நிலைமையே மாறும். நீங்கள் இப்படி இருக்கிற இந்த லெவலில் இருக்க இந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத விட நீங்கள் எதை எடுத்தாலும் கமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அது வந்து நான் இனிஷியலாக அந்த ஸ்டார்டிங்கில் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். பழக அவங்களோட பழகி இது பண்ணும்போது தான் நமக்கு ஓகே நம்ம எடுத்துக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதே மாதிரி ஆண்டவரோடு நீங்கள் பேசி அவர்கிட்டருந்து காரியங்களை நீ வரும்போது அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ இதாக பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும், அதாவது உங்களுக்கு சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். அதாவது உங்களுக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இப்போது ஆமாங்க நான் செஞ்ச சில தவறுகள்னாலையோ இல்லை சரியான முடிவு எடுக்காதனாலையோ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ இந்த பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான பொறுப்பும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாமல் இந்த நிலைமையிலேருந்து நான் வெளியே வந்துடலாம், வெளியே அது பண்ணுங்க அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்கள். அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த சுச்சுவேஷன் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன் பொறுப்புன்னா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. தவறு செய்து விட்டேன்னு அப்படிங்கிற யோசித்துட்டு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற யோசனை இல்லாமல் இதிலிருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதியிலேருந்து நான் வெளியே வரணும்னா அந்த வியாதியை பார்த்து நீங்கள் பேசுங்க. அப்போ ஈவன் கேன்சர் எதுவாக இருந்தாலும் சரி, கேன்சர்னால் அந்த கேன்சரை பார்த்து
உனக்கு என்கிட்ட இருக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, வெளியே போ, இயேசு நாமத்தில் வெளியே போன்னு சொல்லுங்கள். இல்லை இந்த பல்லு வலி அந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் பேசுங்க. இன்னொன்று இந்த பிபி சுகரு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட், அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது, அப்படியே வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தோட எந்த ஒரு வியாதி இல்லாமல் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தம். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளைக்கு எதுக்கு சுகரு பிபி நல்லா இருக்கணும்? அது தேவையில்லை. அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே இப்படி தான் இருக்கும், அதாவது அப்பா தாத்தா இவங்களுக்கெல்லாம் இருந்தனால எனக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறனால தான் அது நம்ம விட்டு போகிறதில்ல. நீங்கள் இல்லை உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு சொல்லி துரத்துங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி துரத்துங்க, போயிடும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நம்ம தான் நம்மளுடைய லைஃப்பை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதாவது ஆண்டவர் பல காரியங்களை வந்து ரொம்ப சிம்பிளாக நமக்கு கொடுத்துருக்கார், ஈஸியாக கொடுத்துருக்கார். ஆனால் நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல், இப்போது திருமணம் அப்படிங்கும்போது திருமணத்துக்கு இத்தனை தேவைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதிலெல்லாம் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நீ வந்து இப்படி தான் பண்ணணும், ஏதாவது நமக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும், அதெல்லாம் பண்ணும், இல்லைன்னா கஷ்டமாயிரும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா அவங்களுடைய அனுபவம், அவங்க பார்த்த விஷயம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்காத, நீ என்ன பாரு அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அது நீ கட்டளையிடுங்க, கமாண்ட் பண்ணுங்கள். உங்களோட திருமணத்துக்கும் நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள், என்ன எதுனாலும் சரி. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, எது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னா ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. இது திருமணம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மாதிரி பல இதுக்கு வந்து ஆண்டவரால் என்ன பண்ண முடியும். இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க வந்து அவங்க அனுபவத்தில் ஓகே இப்படியெல்லாம், இப்போ அதே அனுபவத்தில் எகிப்தியர் இந்த இஸ்ரேல் ஜனங்களில் வந்து கடல் இருந்துச்சு முன்னாடி, செங்கடல். என்ன தான் அனுபவசாலிகள் வந்தாலும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீ ஒன்றா போட்டில் போகணும் இல்லை சுற்றி போகணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார், கடலை பிளந்து இந்த வழியாக போனார். இதே தான் அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, இந்த மாதிரி போக முடியாது, ஒன்றா கப்பலில் போகணும் இல்லை சுற்றி போகணும் இல்லை ஏரோப்ளைன் இந்த மாதிரி தான் போகணும், வேறு வழியே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பார். இதே அனுபவசாலிகள் நமக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி இது பண்ணுறது என்னென்னா, அவங்க கடந்து வந்த சூழ்நிலைகளை வச்சு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அதை பார்த்து நமக்கு பண்ணுறது கிடையாது. நமக்குன்னு ஒரு வழி வச்சுருக்கார், இந்த வழியில் நீ போவ, இப்படி தான் நான் உன்னை நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வழி வச்சுருக்கும்போது ஆண்டவரை நம்ம பார்க்கணுமே தவிர, அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு இவங்களுக்கு அப்படி ஆச்சு அதனால் எனக்கும் பயமாக இருக்குது, இல்லை இந்த கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்துச்சு, எல்லாத்துக்கும் வந்துச்சு, அப்போ எனக்கும் வந்துடும். ஆண்டவர் வந்து பக்கத்தில் 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கார். நம்ம ஏன் பயப்படணும்? அந்த பயம்லாம் இல்லை. மற்றவங்கள பார்த்து மற்றவங்க எது சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக அதுக்கு செட்டில் ஆகாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதுபடி நடக்கும்போது அனைத்து காரியத்திலிருந்தும் நமக்கு விடுதலை தருவார். ஒரே ஒரு இது கடைசியாக ஒன்று, சரி இது லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஆண்டவர் சொல்கிற ஒரே காரியம் என்னென்னா, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நம்ம we are God's children, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். நம்ம போய் எடுத்துக்கலாமா வேண்டாமா, இல்லை போய் எனக்கு இதிலேருந்து விடுதலை கொடுங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு யாருமே இல்லை, இந்த ஏதாச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் போய் கேட்காம அதிகாரமாக, அதாவது உங்களுக்கு கொடுத்த அதிகாரம் தான், அவர் வந்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களேன்னா உங்களை இது கோவப்பட மாட்டார். என்ன இப்படி பண்ணிட்ட, நான் வந்து சும்மா ஒரு அதிகாரம் கொடுத்தா நீ அதுக்காக இவ்வளோ பயன்படுத்துவே அப்படின்னலாம் கேட்க மாட்டார். உங்களுக்கு ஒரு பிள்ளையாக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் தியானிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வசனமாக அந்த கடைசியில் 22, 20 பார்த்தீங்கன்னா அவர் ஜீசஸுக்கு கீழே எல்லாத்தையுமே காலில் கொண்டு வந்துட்டார். எல்லாமே நமக்கு கீழே தான். அந்த லெவலில் நம்மளையும் வச்சு உங்களுக்கு எல்லாம், அதாவது வலது பார்சத்தில் வச்சுருக்காருன்னா நம்ம அது கூடையே பக்கத்தில் வச்சு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணும்போது நீங்கள் கமாண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் கமாண்ட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை மாறும். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு. கமாண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட அதிகாரம் என்னன்னே தெரியாமல் இல்லாமல் அதிகாரத்தை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு
ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவி பற்றிலாம் இன்னும் வருகிற நாட்களில் நம்ம பார்ப்போம், எப்படி அது நமக்கு சொல்லுவாங்க, எப்படி இது பண்ணுங்கிறதெல்லாம். ஸோ அதன்படி நீங்கள் நடந்து அதிகாரத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் பெரிய வாழ்க்கையை தர இருக்கிறார். ஆமென். ஆமென்.